வணக்கம். மழை வந்து மிச்சம் புயல் வந்து ஏறக்குறைய ஒரு 5-6 நாட்கள்ல எல்லா பகுதியும் சீர் செய்யப்பட்டு அந்த மக்கள்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. அந்த மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கி அந்த நிவாரண நிதியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசை எதிர்பார்க்காமல் மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிச்சு அந்த நிதியை 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 6000 ரூபாய் ரொக்கமா கொடுக்கறதுக்கும் நிதியமைச்சர் கேள்வி கேட்குறாங்க. ஏன் இதை வங்கியில போட வேண்டியது தானே? ஏன் இதை நீங்க வந்து ரொக்கமா கையில கொடுக்குறீங்க? உரிய பயனாளிக்குத்தான் போய் சேர்கிறது என்று எப்படி தெரியும்? யாரும் ஏமாந்துட மாட்டாங்களா என்று சொல்லி நிர்மலா மாமி கேள்வி கேட்டாங்க. சாதாரண குடிமக்கள், படிப்பறிவே இல்லாத குடிமக்களுக்கு கூட, பொதுமக்களுக்கு கூட தெரியும் இந்த வெள்ளம் வந்து அனைத்து ஆவணங்களும் அடிச்சிட்டு போயிடுச்சு, எதுவுமே மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சாதாரண படிப்பறிவில்லாத மக்களுக்கு கூட தெரியும். ஆனா நிதியமைச்சரா உட்காந்துக்கிட்டு இந்த மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காம, அவங்களுடைய வேதனை என்னன்னு தெரிஞ்சுக்காம, நீங்க ஏன் பேங்க்ல போய் போடல, வங்கியில போடலன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா இவங்க அறிவு எப்படியாமட்ட அறிவா இருக்கு. இன்னும் அறிவு. ரெண்டாவது வந்து மக்களுடைய கஷ்டத்தை உணராதவங்களா தானே இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இன்னும் கவர்மெண்ட் கொடுக்குற எந்த சர்டிஃபிகேட்ஸு, டிரைவிங் லைசன்ஸு எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தனி சிறப்பு முகாம் அமைச்சு அது வாங்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை, அது வழிவகைகளை தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. இது மக்களின் வழியை உணர்ந்த அரசாங்கம். இந்த அம்மா என்னன்னாக்கா, நீங்க ஏன் வங்கியில போடலன்றாங்க. வங்கி புக்கு அனைத்து ஆவணங்களும் தான் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. எப்படி வங்கியில போட முடியும்? அந்த அறிவு இருந்தா இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்களா? மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்திருந்தாக்க இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்களா? அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மக்களோட கஷ்டம் என்னன்னே தெரியாதுல்ல. அதே போல தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னாங்க, இவ்வளவு மழை வரும்னு எங்களுக்கு தெரியல, வானிலை ஆய்வு மையம் எப்போதுமே தான் அறிவிக்கும் மிக கனமழை வரும், இத்தனை வருஷமாவும் தான் அறிவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு மழை கொட்டணுதா? இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்ததா? 110 சென்டிமீட்டர் மழை வரும்னு வானிலை ஆய்வு மையம் சொன்னதா? எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? ஏன் நீங்க எச்சரிக்கையா இல்லை? 5 நாட்களுக்கு முன்னாடியே அறிவிச்சாங்களே, நீங்க ஏன் எச்சரிக்கையா இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்குறாங்க. எச்சரிக்கையா இல்லைன்னு கேள்வி கேட்குறீங்க. அவங்களும் வந்துட்டு மாநில அரசாங்கத்தை கண்காணிக்கிற பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கு. அவங்க என்ன எச்சரிக்கை என்ன கொடுத்தாங்க? 110 சென்டிமீட்டர் மழை வரும், நீங்க அலர்ட்டா இருங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? இந்த வெள்ள மீட்பு பணியில அவங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்தோட பணி எந்த அளவுக்கு இருந்தது? எத்தனை அமைச்சர்கள் வந்தாங்க? ஒன்றிய அமைச்சர்கள், எத்தனை அமைச்சர்கள் வந்து வெள்ள பணி மீட்புல வந்து அவங்க வந்து ஈடுபட்டாங்க? மக்களை காப்பாத்தினாங்க. பேரிடர் மேலாண்மையில இருந்து அந்த மேலாண்மை குழுவை மட்டும் அனுப்பிவிட்டுட்டு நீங்க வீட்டுல உட்காந்துட்டு ஜாலியா ஏசி ரூம்ல இருந்தீங்கல்ல. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களும், எம்எல்ஏக்கள், எம்பிஸ்கள், கவுன்சிலர்ஸ்கள் அத்தனை பேர் களப்பணியில இருந்தாங்க. மழை வெள்ளத்துல முட்டிக்கால் அளவு தண்ணியில அவங்க வந்து எல்லாரும் வந்து மழை வெள்ளத்துல வந்து மக்களை மீட்கும் பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. உங்க அதிகாரிங்க, ஒன்றிய அரசோட அதிகாரிங்க, ஒன்றிய அரசு அமைச்சர்கள், உங்களோட எம்எல்ஏ, எம்பிஸ்லாம் எத்தனை பேர் இங்க வந்து நின்னீங்க? உங்க கட்சிக்காரங்க எத்தனை பேர் நின்னாங்க? உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? ஏதோ இந்த நிவாரண குழுவை அனுப்பி விட்டுட்டா உங்க கடமை முடிஞ்சு போயிடுச்சா? அப்படியெல்லாம் பேசுறீங்க. ஏதாவது பொறுப்பா பேசுனீங்களா கொஞ்சமாவது? அது ஆணவத்தோட இல்ல பேசுறீங்க. நாங்க தேசிய பேரிடர் மேலாண்மை என்று அறிவிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப எதை அறிவிப்பீங்க? மக்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டு பிள்ளைகள்லாம் இப்படி பாதிப்பாகி இருக்காங்க. 110 சென்டிமீட்டர் மழை இதுக்கு முன்னாடி எப்போதாவது வந்திருக்காங்க. அப்போ
இப்போ வரலாறு காணாத மழை, உலகம் காணாத மழை என்னும்போது அது தேசிய பேரிடர் மேலாண் மழை என்று ஏன் அதை அறிவிக்க கூடாது? ஒரு ஆணவ போக்கோடவே தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்களே. ரெண்டாவது முதல்வர் மக்களை காப்பாத்தாம இவ்வளவு பெரிய வெள்ளம் இருக்கும்போது அவர் டெல்லியில உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றீங்க. முதல்வரை கை நீட்டி கேட்குறீங்க. அது போற போக்குல பிரதமரை சந்திச்சு நேரம் கேட்டாங்க. அந்த நடு இரவுலையும் கொடுத்தோம்ல நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நியாயப்படுத்தி பேசுறீங்க. உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்குது, முதல்வர் நேரத்தில் போனாராக்க மக்களை காப்பாற்றுற வேலையை பார்ப்பாரு. அவரை சீக்கிரம் அனுப்பிவிடலான்ட்டு அவருக்கு நேரம் கொடுத்து டைம் கொடுத்து அவருக்கு பார்த்துட்டு அனுப்பியிருந்தா அவருக்கு முன்னாடியே வந்திருப்பாருல்ல. முதல்வரை கேட்ட நீங்க ஏன் உங்க பிரதமர் பார்க்கலீங்க? தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தானே அவர் பிரதமர். இதுக்கு முன்னாடி மிச்சம் புயல் வந்தது, அப்பையும் பார்வையிட வரல. இப்போ 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் பார்வையிட வரல. அப்போ தமிழ்நாட்டை இந்திய இதுல இருந்து நீக்கிட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்தாரு பிரதமர்? எய்ம்ஸ் கட்டடம் துவக்கி வைக்கிறேன்ட்டு வந்தாரு. அது அப்படியே நிற்குது. கல் வச்சுட்டு போனதோட சரி, அந்த எய்ம்ஸ் கட்டடம் இந்த காம்பவுண்ட் சுவரோட சரி அது அப்படியே நிற்குது. அந்த வேலையும் நடக்கல. அதுக்கப்புறம் வேற எதுக்கு வந்தாரு? இதோ 1-2 நிகழ்ச்சி துவக்கி வைக்கிறேன்னு வருவாரு. இந்த மாதிரி மக்கள் கஷ்ட காலத்துல பாதிக்கப்படும் போது பேரிடர்கள் நேரத்துல பிரதமர் சந்திச்சாரா? குஜராத்துக்கு போக தெரியுதுல்ல, உத்தரப்பிரதேசம் போக தெரியுதுல்ல, அவங்களுக்குலாம் நிதி கொடுக்க தெரியுதுல்ல. ஏன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் இது வரைக்கும் ஒரு பைசா கூட நிதி கொடுக்கல? கேள்வி கேட்போம்ல. நிதியே கொடுக்காம நிதி கொடுத்த மாதிரி என்ன ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க? 4000 கோடி நிதி கொடுத்துன்றீங்க. எங்க கொடுத்தீங்க? அது தமிழ்நாடு அரசு ஏசியன் வங்கியில வாங்கின கடன், வட்டிக்கு வாங்கின கடன். அது தமிழ்நாடு அரசாங்கம் கட்டியே ஆகணும் அந்த கடனை. அது என்னமோ நீங்க கொடுத்த மாதிரி கணக்கு காட்டிக்கிறீங்க. பேரிடர் மேலாண்மை நிதின்னு ஏதாவது ஒரு பைசா கொடுத்தீங்களா? இயல்பா பேரிடர் வந்தாலும் வரலனாலும் ஆண்டாண்டு கொடுக்கக்கூடிய அந்த 450 கோடியை மட்டும்தானே கொடுத்தீங்க. அதை தாண்டி அது ரொட்டீனா கொடுக்கக்கூடிய பணம் பேரிடர் வந்தாலும் வரலனாலும் அந்த பணம் கொடுத்தே ஆகணும். பேரிடருக்கு மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்தாகணும். அந்த பணத்தை தான் கொடுத்தீங்க. வேற ஏதாவது சிறப்பு நிதி ஏதாவது கொடுத்தீங்களா? எங்க அமைச்சரை பார்த்து நாகரிகமா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க. அவங்க தாத்தா எப்பேற்பட்டவர்னு சொல்லி கேட்டீங்களே, அவர் தாத்தா வேணும் சும்மாவா விட்டீங்க? அவரையும் தானே போற பக்கமெல்லாம் அவரையும் தானே வாங்கி விட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்காவது தெரிஞ்சிருக்கு அவர் தாத்தா எப்பேற்பட்டவர்னு? இப்போதாவது தெரியுதா அவர் எப்பேற்பட்டவர்னு? சரி, அவர் என்ன அப்படி தப்பா பேசிட்டாரு? அவர் கொடுத்த பதில் அருமையான பதில் தான், பாராட்ட வேண்டியது தான். அவரை உங்க அக்கௌண்ட் பணத்தையே கேட்டேன்னு சொல்லி கேட்டாரு. என்ன தப்பு? ஏன் உங்க ஒன்றிய அமைச்சர் இது என்ன ஏடிஎம் மிஷினா நீங்க கேட்ட உடனே பணம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி இங்க எங்க மக்கள் செத்துட்டு இருக்கும்போது, உணவுக்கு சாப்பாடு இல்லாம அவங்க வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இருக்கும்போது, அப்ப அந்த பணம் அவங்களுக்கு கொடுத்து நிவாரண நிதி கொடுத்து அவங்க உயிர்களையும் உடைமைகளையும் காப்பாத்தினாக்க அப்ப அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏடிஎம் மிஷினான்னு கேட்டாக்க யார் விட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? ஏடிஎம் மிஷினான்னு கேட்கறதுக்கு அவர் கேட்டதுல என்ன தப்பு? உங்க அக்கௌண்ட் பணத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டதுல என்ன தவறு இருக்கு? நாங்களும் தான் கேட்கிறோம். அது எங்க அக்கௌண்ட் பணம், நாங்க கட்டுற வரி பணம், உரிமையோட நாங்க கேட்கிறோம். நாங்க கட்டுற வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். மத்திய அரசுக்கு இன்னும் வரி ஆதாரம் ஏதாவது இருக்கா? மாநில அரசு கொடுக்குற வரியை தானே நீங்க வாங்கி வச்சுட்டு எங்களுக்கு தரமாட்டேன்னு எங்ககிட்ட அதிக வரியை வாங்கிக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா கொடுக்குறீங்க, எங்களுக்கு கம்மியா கொடுக்குறீங்க. எங்ககிட்ட ₹1 வாங்குறீங்கன்னாக்கா எங்களுக்கு 35 பைசா கொடுக்குறீங்க திருப்பி. உத்தரப்பிரதேசத்துல ₹1 வாங்குறீங்கன்னாக்கா அங்க ₹2 தரீங்க. ஏன் இந்த ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெயும் விற்கிறீங்க? அவங்களும் மக்கள் நாங்களும் மக்கள் எல்லாத்தையும் பொதுவா பாக்குறீங்களா? இதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு. அப்போ உதயநிதி அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா விட்டு சொத்தான்னு சொன்னதெல்லாம் அவர் ரொம்ப மரியாதையா தானே. அப்படி உங்களுக்கு அப்பா விட்டு சொத்தான்னு சொல்லி மரியாதை குறையும்னாங்க. மாண்புமிகு
நிதியமைச்சர் அவர்களுடைய அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டாரு. மரியாதையை தானே பேசுறாரு. இன்னும் என்ன உங்களுக்கு மரியாதை வேணும்? இந்த அப்பா ஆத்தான்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாங்க எங்க அப்பா அம்மாவை அப்படிதான் கூப்பிடுவோம், அப்பா ஆத்தான்னு தான் கூப்பிடுவோம். இது உனக்கு நாகரிக குறைவு என்றால், அநாகரிகமான பேச்சு என்றால், உங்க கட்சிக்காரங்களாம் ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்களா? நாகரிகமா நடந்துக்கிறாங்களா? உங்க கட்சியில அந்த நியாயம் தர்மம்லாம் இருக்கா? உங்க அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா நியாயம் தர்மம்? என்ன நடக்குது? உங்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? அந்த மல்யுத்த வீராங்கனி சாலிக்கு அந்த பொண்ணு நேற்று கண்ணீர் விட்டுக்கிட்டு, இனிமே நான் மல்யுத்தத்துல இருந்து நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரமா இனிமே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனது. அது என்ன நாகரிகமான செய்யறவங்க வேலையா? நாகரிகமான கட்சி செய்யற வேலையா? மல்யுத்த வீராங்கனையா வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு அவங்களுடைய அது ஃபேஷன், அவங்களுடைய லைஃப். அது சின்ன வயசுல இருந்து அந்த மல்யுத்த பயிற்சி பண்ணிட்டு இருந்தாக்க உடல் வலியை உடலை வருத்தி அவங்க போட்டியில கலந்துக்கிட்டு இந்தியாவுக்காக கலந்துக்கிட்டு ஒலிம்பிக் பரிசு வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணுங்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தினது யாரு? உங்க எம்பி தானே. அந்த மல்யுத்த சம்மேளன தலைவரா இருக்கிற அந்த பிரஜ்பூஷனை என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணுங்க 2 மாசமா டெல்லியில நின்று உட்காந்து போராடிட்டு இருந்ததுங்களே, சாப்பிடாம உட்காந்து போராடிட்டு இருந்ததுங்களே, அந்த பிரஜ்பூஷனை என்ன பண்ணீங்க? அந்த ஆள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த எம்பி மேல? சரி, அந்த ஆள் அவரு வரமாட்டாருன்னு இன்னைக்கு அவரோட உடன் இருக்கிற நண்பருக்கே மீண்டும் அந்த மல்யுத்த சம்மேளன தலைவரா கொடுத்துருக்கீங்க. அப்ப நியாயம் தர்மம் எங்க இருக்கு? நாகரிகத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்க ஆட்சியில உங்க அரசுல நாகரிகம் இருக்கா? அந்த பொண்ணு கதறி அழுதுகிட்டு போகுது. மாலிக் சாட்சி கதறி அழுதுகிட்டு போகுது. எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, மன உளைச்சல்ல இருக்கிறோம், எனக்கு நான் இனிமே மல்யுத்த வீராங்கனையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு போகுது. நாகரிகத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஏதாவது அருகதை இருக்கா? உத்தரப்பிரதேசத்துல அந்த நீதிபதி, பெண் நீதிபதி, நான் கண்ணியமா சாகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதினாங்க. உங்க ஆட்சியில உங்க கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? நாகரிகமா பேசுறத பத்தி நீங்க பேசுறீங்க. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம். என்ன செஞ்சிட்டீங்க நீங்க? தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களை மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த பேரிடர் மேலாண்மை குழுவை அனுப்பிட்டா உங்க கடமை முடிஞ்சு போயிருச்சா? எங்க கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்துக்கு என்ன கணக்கு? 4000 கோடிக்கு கணக்கு கேட்டீங்கல்ல, அது நாங்க வாங்கின கடன். அதுக்கு நாங்க கணக்கு சொல்லிட்டோம், எங்க அமைச்சர்கள் கணக்கு சொல்லிட்டாங்க. எங்க கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் 9 லட்சம் கோடி நாங்க கொடுத்துருக்கோம், வரி பணமா கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அதை எவ்வளவு திருப்பி கொடுத்துருக்கோம்? எங்க பணத்தை எங்களுக்கு கொடுத்தா எங்க மக்களை நாங்க மீட்டு எடுப்போம்ல, அவங்களுடைய இடர்பாடுகள்ல இருந்து அவங்கள நாங்க காப்பாற்றுவோம்ல. ஏன் எங்களுக்கு எங்க பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு தர மாட்டேன்றீங்க? நாகரிகத்தை பத்தி யாருக்கு யார் பாடம் நடத்துவது? முதல்ல உங்க கட்சியில இருக்கிற உங்க கட்சி நிர்வாகிகளை முதல்ல மதிங்க. உங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அந்த பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்துறீங்க. பேச்சு நாகரிகமான பேச்சா? நாகரிகம் என்பது பேச்சுல மட்டும் இல்லைன்னா, நீங்க ஷோ கேஸ் மாதிரி உட்காந்துட்டு நீங்க நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு போனா பத்தாது. உங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீங்க ஆள்ற மாநிலத்தில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. அந்த பொண்ணு நம்ம இந்தியாவுக்காக பல தங்க பதக்கங்களை வாங்கி குமிச்ச பொண்ணு மன உளைச்சல்ல நான் இந்த போட்டியில இருந்து நான் விலகிக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு போகுது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? நீங்க எல்லாம் நாகரிகத்தை பத்தி பேசுறீங்கன்னா அவமானமா இருக்குது. இந்த நாட்டுக்கே தலைகுனிவா இருக்கு. இங்க பத்திரிகைக்காரர்கள் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு கேலியும் கிண்டலுமாக எங்களை அமைச்சர்களை பத்தி பேசிக்கிட்டு கேலியும் கிண்டலும் பேசுறீங்க. சரி, நாங்க மரியாதையாக கேட்கிறோம். எங்க அமைச்சர் மரியாதையத்தான் கேட்கிறாரு. மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய மாண்புமிகு அப்பா வீட்டு சொத்தை நாங்க கேட்கல, எங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு.
நாங்களும் அதே தான் இந்த நாட்டோட பிரஜையா இருந்து எங்கள் மக்களோட எங்களுடைய சகோதர சகோதரிகளை மீட்டு எடுக்கிறதுக்காக நாங்களும் அதையே தான் கேட்போம், மரியாதையா கேட்போம். வேண்டி விரும்பி தயவு செஞ்சு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாங்கள் கொடுத்த வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி எங்க பிள்ளைகளை காப்பாற்றணும், எங்க மக்களை காப்பாற்றணும். அன்போட கேட்டுக்கிறோம், மரியாதையா கேட்டுக்கிறோம். எங்க பணத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒன்றிய அமைச்சர், மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த மக்கள் சார்பாக எங்க பிள்ளைங்களை மீட்டெடுக்கிறதுக்காக எங்கள் நிதியை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து சிறப்பு நிதியை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க பகிர்ந்து கருத்து சொல்லி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.